ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவையான வேர்க்கடலை சட்னி தான் வந்து பார்க்க போகிறோங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை வந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த கடலையாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டேன். இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வரமிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து பெரிய வெள்ளைப்பூண்டுங்கிறதுனால 1 சேர்த்துருக்கேன். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சோண்டு புளி வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஆற விட்டாச்சு. வேர்க்கடலை வந்து தோல் வந்துட்டு அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், நான் வேர்க்கடலை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ வந்து வதக்கி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவு கெட்டியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இட்லி மாவு மாதிரி இருக்குது. இந்த அளவு வந்து இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னுமே தனியாக வேணும்னா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளித்து விட்டாச்சு. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து செஞ்சாச்சுன்னு. அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.